ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய் சோகன் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொல்றது நல்லா கையில் டேக்கிமிகாஸ் வச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த இருள் சக்தி ஒளி சக்தியை தோக்கடிக்கும். அப்ப நீங்க அந்த சூசனாவை நீங்க உங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு வில்லன் சொல்றான். இப்ப கிரிக்கோ ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஹயாக்கோவும் சிகாரியும் கிரிக்கோவை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, கிரிக்கோ உன்னை என்ன காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிரிக்கோவை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இப்ப வெள்ளி ஏர்ஷிப்ல இருந்து இன்னைக்கு 2 ஒனிகாமிக்கு இடையில சண்டை நடக்க போகுது. அதனால இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கலாம், அதை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோ வில்லனோட எல்லைக்குள்ள வந்தவன எனிமி டீம்ல இருக்கிற அந்த 3 பொண்ணுங்க ஹீரோவை பாத்துறாளுங்க. இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன், வாங்க போய் அவனை உண்டு லைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப ஹை வந்து இது நம்ம மாஸ்டர்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல கோன் என்ன சொல்றானா, இந்த சின்ன வேலைக்கெல்லாம் அவரை தொல்லை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அவர்களுக்கு இடையில சண்டை நடக்க ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இது தாண்டா எங்க சி செங்குமையோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி ஹீரோ அட்டாக் பண்றாளுங்க. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுதான் அவனோட முடிவா இருக்க போகுது அப்படின்னு அவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண போக அந்த நேரம் பார்த்து ஹீரோவை யாரா காப்பாத்திடுறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேல பார்த்தா ஒரு ஏர்ஷிப் வந்து அவளை கண்டினியூஸா தாக்கிக்கிட்டே இருக்கு. இவ யார் அந்த ஏர்ஷிப்ல இருக்கான்னு பார்த்தா நம்ம பெருசும் மைக்காவும் தான் இங்க இருக்காங்க. இந்த சண்டை நமக்கானது, மைக்கா அவங்கள அட்டாக் பண்ணுங்க பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவ கைதி படத்துல வர ஹீரோ கார்த்தி மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறா. இதுல அந்த வில்லன்ஸோட டீமுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இப்ப ஹீரோ எந்திரிச்சு பெருசா பார்க்க, பாரு தம்பி நான் உன்னை நம்புறேன், நீ போய் கிரிக்கோவை காப்பாத்து, நாங்க இவங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு பெருசு சொன்னா ஹீரோவும் நன்றி சொல்லிட்டு அந்த 3 பேத்தையும் தாண்டி போயிடுறான். கிரிக்கோ எனக்காக காத்துக்கிட்டு இருங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனோன்னா சிகாருவும் ஹயாக்காவும் அங்க நடக்கிற சண்டையை பாக்குறாங்க. அப்ப சிகாரு, ஹயாக்கா நீங்க பழி வாங்கின துடிச்சுக்கிட்டு இருக்கிற 3 பேர் அங்க இருக்காங்க, நம்ம இப்ப அங்க போலாமா அப்படின்னு அவ கேட்க, இல்ல நமக்கு இப்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதுதான் கிரிக்கோவை காப்பாத்துறது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப கிரிக்கோ வந்து வில்லி கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ தான் அதுக்கான சாவி, உன்னை வச்சுதான் அந்த கேச்சரோட டாக்டர்ஸ் வெளியில கொண்டு வரணும், அதனாலதான் உன்னை நாங்க பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அவன் சொல்ல, நீ ரொம்ப மோசமான வெடி அப்படின்னு அவன் சொன்னானே. வெளியாவளை அட்டாக் பண்ணிட்டு அவளோட ரத்தத்தை டேஸ்ட் பண்றா. வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு, எனக்கு உன்னை எப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, நீ சாவை பார்த்து பயப்படுறியா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கவலைப்படாத, நீ இறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்ப அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம பெருசு ஏர்ஷிப்பை கீழே கொண்டு வந்து அந்த 3 பொண்ணுங்களையும் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுலயும் நம்ம மைக்கா தான் புதுசா ஒரு கண்ணை தூக்கிட்டு வந்து மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம பெருசு மைக்காவை கூப்பிட்டு, மைக்கா கரெக்டா அவங்களுடைய ஸ்ட்ரீம் பாய்லர்லயே சுடு, அதுதான் அவங்களுடைய வீக் ஸ்பாட், சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம பெருசு சொன்ன மாதிரி அவ கரெக்டா அந்த வீக் ஸ்பாட்லயே அடிச்சதுல ஒரு ஒனிகாமி காலி இப்ப இன்னொரு பொண்ணு கோவத்துல அட்டாக் பண்ண போக அந்த பண்ணியும் புடிச்சிடுறாங்க. இப்ப இது ஒன் டேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷூட் பண்றா, ஆனா அவன் 2 கட் பண்ணிடுறா. இப்படி இது நடந்துச்சு மைக்கா ஆச்சரியமா பார்க்க, இப்ப அவளுடைய ஸ்வாட விட்டெறிய அது மைக்காவோட வெப்பனையும் அந்த ஏர்ஷிப்பையும் டேமேஜ் பண்ணுது. இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ஏர்ஷிப்பையே கீழே கொண்டு வந்து அந்த ஒனிகாமி மேல ஏத்தி மேல கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா மைக்கா எல்லாம் ரெடியா இருக்கா, எல்லாம் ரெடியா இருக்கு, கன் பவுடர்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் ரெடியா இருக்கு, இப்ப நம்ம கைச்சிரோவுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு பேசி சொல்ல, நீங்க ஏன் அந்த பையனுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு மைக்கா கேட்க, நான் ஒன்னும் அவனுக்காக பண்ணல எனக்காக தான் பண்றேன், இது என்னோட பேட்டில், இப்ப எனிமிஸோட ஏர்ஷிப் நம்ம பெருசோட ஏர்ஷிப் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்காக தான் நான் இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப வான வேடிக்கைக்கான நேரம் அப்படின்னு பேசி டைரக்டா அவருடைய சிப்ப எனிமிஸோட சிப் மேல போய் மோத வைக்கிறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு, பெரியவரே அப்படின்னு ஹீரோ பார்க்க, இப்ப பெருசும் என்ன பத்தி நீ கவலைப்படாதா, நான் நல்லா தான் இருக்கேன், இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு பெருசு சொல்றாரு. இப்ப அந்த பேட்டில் சிப்ஸ் உடஞ்சு விழுகிறனால கீழே இருக்கிற இடம்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதை வில்லனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப சிகாருவும் ஹயாக்கோவும் எப்படியோ கிரிக்கோவை கண்டுபிடிச்சு கிரிக்கோவை காப்பாத்துறதுக்காக போகும்போது கிரிக்கோ சொல்றா, இங்க இருந்து எப்படியாச்சும் போயிருங்க, அதுவும் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம வெளியே நிக்கிறா, ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களை மாதிரி இருக்கணும், இருந்தாலும் நீங்க என் வழியில குறுக்க வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு 2 பேத்தையும் ரத்தம் வர வரைக்கும் அட்டாக் பண்றா. இதை கிரிக்கோ பார்த்துட்டு, போதும் இதோட நிறுத்திக்க அப்படின்னு கத்த, டைரக்ட் கிரிக்கோட கழுத்துக்கே அதை வச்சுட்டு வில்லி கிரிக்கோவை பார்த்து, நீயும் அந்த பையனும் சூசனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே பிறந்திருக்கீங்க, இதுதான் விதி, இதை யாராலையும் மாத்த முடியாது, உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கிறனால அந்த பையன் சீக்கிரமா இங்க வந்துருவோம். இப்ப வில்லனோட ஒனிகாமி ரிவ்யூ ஆகி கிரிக்கோவை பிடிக்குது, அவ பயங்கரமா கத்துறா. இப்ப ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான். உன்னை பார்த்ததை காட்டிலும் இப்ப ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு, உன்னுடைய பவரை எனக்கு காமி சூசானோ அப்படின்னு வில்லன் சொல்ல, ஏ சிகயோசி என்னோட கிரிக்கோ எங்கடா அப்படின்னு ஹீரோ ரேம்பேஜ் மோட்ல கேட்க, இப்ப கிரிக்கோவை காமிக்கிறான். கிரிக்கோட நிலைமைய பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட, உன்னோட கோவத்தை என்னால உணர முடியுது, இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப ஹீரோ ஷிகயோசி அப்படின்னு ஹீரோ கத்தி அவனோட இருள் சக்தியை வெளியில கொண்டு வரான். அதனால இப்ப அந்த இடமே இருட்டாயிருச்சு. நம்ம ஒனிகாமியோட பவர்னால இப்ப இருள் சக்தி ஒளி சக்தியை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒனிகாமியினால டார்க்னஸ் அப்புறம் லைட் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வில்லன் சொல்ல, அதனால என்ன இப்ப அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ ஒரு முட்டை அதனாலதான் உனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹேவான்ஸ்
லைட்னிங் வேவ் அப்படின்னு அவன் ஹீரோ அட்டாக் பண்றான். இதனால ஹீரோ பயங்கரமா கத்துறான். கிரிக்கோ இதை பார்த்துட்டு கத்த, இப்ப வெளில கிரிக்கோவை பார்த்து, நீ அதை பார்த்தியா? அந்த சூசனோட பவர்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட இந்த டக்கெமிகா சிச்சி தான் ஒரு உண்மையான ஒனிகாமி. அதனால நீ ஏன் கூட இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு அவன் சொல்ல, கிரிக்கோ என்னால உன்னோட என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறா. கெய்ச்சிரோ மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டு உன் கூட வர்றதுக்கு நான் செத்தே போயிருவேன். அப்ப நான் இதுதான் உன்னுடைய பதிலா அப்படின்னு வில்லன் சொல்ல, கிரிக்கோ இப்ப கெய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதுல ஹீரோவும் கிரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்பி சண்டைக்கு ரெடியா இருக்கு. வில்லன் இதை பார்த்துட்டு, உன்னோட கெய்ச்சிரோ இன்னைக்கு சாவ போறான் அப்படின்ட்டு அவன் திரும்பி அவனோட லைட்னிங் வேவை பயன்படுத்த ஹீரோ பறந்து போய் விழுகுறான். ஒண்ணு நீ எனக்கு அடி பண்ணிக்கணும், இல்லாட்டி நான் உன்னை பலி கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிரிக்கோவை பலி கொடுக்க போக, உன்னோட ரத்தத்தை என்னோட ஒனிகாமிக்கு நான் அன்பளிப்பா தரப்போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிரிக்கோவை அவனோட கையால அப்படியே அசைக்கிறான். இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். இப்ப கிரிக்கோ அப்படியே லைட் எனர்ஜியா மாறி அப்படியே மறைஞ்சிடுறான். இப்ப அவன் ஹீரோவை நோக்கி போயிட்டு, உன்னைய கொண்டு என்னுடைய இருள் சக்தியை அதிகரிச்சுக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இப்ப அவனுடைய ஒளி சக்தியும் ஒண்ணு திரட்டி தாண்டரஸ் லைட்னிங் போல்ட் பயன்படுத்தி ஹீரோவை தாக்குறான். ஹீரோவால அந்த அட்டாக்கை தாங்க முடியாம அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப வில்லன் கடைசியா நான் என்னோட இன்டர்னல் பவர் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் சிகாரு, நான் செத்துட்டேன்னு நினைச்சேன், உயிரோட தான் இருக்கனா? நீ என்னோட ஏர்ஷிப்பை உடச்சிட்ட, அதனால உங்க அமனையா அதுக்கான காசை கொடுத்துரு. சரி சரி என்னைய மன்னிச்சிரு, முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியில போய்க்கிறோம். இப்ப அவங்க எல்லாருமே வில்லனோட ஒனிகாமிய பாக்குறாங்க. இப்ப ஹீரோ அவனுடைய சூசனால மயக்க நிலையில இருக்க கிரிக்கோவோட வாய்ஸ் கேக்குது. மாஸ்டர் கெய்ச்சிரோ, ஆமா கிரிக்கோ இது எந்த இடம்? நான் இறந்துட்டேனா? நீங்க எப்பவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. அது சரி, நான் உன்னை காப்பாத்த நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்ல, நானும் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நினைச்சேன்னு கிரிக்காவும் சொல்றான். சரி இப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, போவோமா அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் சரி வா போலான்னு சொல்றான். இப்ப ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா கிரிக்காவும் ஹீரோ கூட தான் இருக்கா. இப்ப வில்லே அந்த சூசனா கிட்ட வந்து, ஒனிகாமிக்கு எப்பவுமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இனிமே டாக்டர்ஸ் தான் அந்த உலகத்தை ஆள போகுது அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப ஹீரோ ஒனிகாமி அதுக்காக பயன்படுத்தப்படல, ஒனிகாமி டாக்டர்ஸை விரும்பல. ஹீரோவும் கிரிக்காவும் சேர்ந்து சூசனோட உண்மையான பாறை வெளியே கொண்டு வராங்க. சூசனோ ஹெவன்லி தண்டர் காட். இப்ப ஹீரோ கிரிக்கோவை பார்த்து, இதை நம்ம முடிச்சு வைப்போமா கிரிக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்றா. இதை வில்லன் பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கு. ஒனிகாமி இப்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒனிகாமி ஒண்ணு கோவத்தை விரும்பல, அதுக்கு தேவை ஒரு நல்ல இதயம், அது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுது. அதனால சூசனாவை இருள இருந்து நான் காப்பாத்தி அதுக்கு விடுதலை தரப்போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவருடைய பவர் அனலைஸ் பண்றாரு. இதை பாட்டி பார்த்துட்டு, இதுதான் சூசனாவோட பவரா இருக்கணும். கடைசியா சூசனோ அவேக்கன் ஆயிடுச்சு, இதுக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, இதுக்கு காரணம் நம்ம பாஸ் தானான்னு கைக்குஸ்கே கேட்க, ஆமா இது டோகுகாவோட பவர் தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்ப வில்லியும் இந்த பவரை பார்த்துட்டு, அந்த கெய்ச்சிரோக்குள்ள எவ்வளவு பவரா அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப கிரிக்கோவும் ஹீரோவும் சேர்ந்து ஹெவன்ஸ் தண்டர் ஃபீஸ்ட் அப்படின்ற பவரை யூஸ் பண்றாங்க. இதுல அந்த வில்லனோட ஒனிகாமியோட கையே காணாம போயிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிச்சனால ஈரல் போய் வெளிச்சம் வந்துருச்சு. அப்ப நான் இதுதான் லைட்டோட பவரா, பரவாயில்ல இதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கு அப்படின்னு வில்லி சொல்ல, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சுமூகமா போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மூணு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட நினைச்சேன் செத்துருவேன்னு நினைச்சேன் தெரியுமா, நம்ம டக்கேமிகா சுச்சி சீக்கிரமாவே சரியாயிருவாருன்னு நம்புறேன். சரி அப்ப நம்ம ஏடோவுக்கு போலாமா அப்படின்னு ஹை சொல்ல, இப்பதான் வாரை தொடங்க போகுது அப்படின்னு கோன் சொல்றா. ஹீரோவும் கிரிக்கவும் இப்ப எல்லாத்தையும் மீட் பண்றாங்க. இப்ப ஹீரோ ஏடோவுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பாட்டி ஹீரோ கிட்ட, கடைசியா நீங்க இப்ப ஏடோவுக்கு போக போறீங்க அப்படிதானே? ஆமா நான் தான் ஏடோவோட 17வது சோகன் டோகுகாவா கெய்ச்சிரோ. இப்ப ஏடோல ஹீரோவுக்காக வில்லன் காத்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதோட இந்த சீசனும் முடிஞ்சிருது. அடுத்த சீசனை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லாதனால மேக்ஸிமம் இதுக்கு சீசன் 2 வராது. அப்படி வந்தா நம்ம சேனல்ல அதே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவோம். சரி கைஸ், அடுத்த ஒரு புது அனிமையில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.